இப்ப இவனுங்கெல்லாம் எம்பி வீட்டுக்கு ஐடி ரைடுக்காக போறானுங்க. அதை பார்த்துட்டு எம்பி எந்த ஒரு கவலையுமே படாம ஜாலியா டீ குடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவனுங்களும் வீட்டுக்குள்ள போய் ரொம்பவே தீவிரமா சர்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க. மதிய வரைக்கும் அந்த வீட்டை சல்லடை போட்டு தேடியும் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அப்படி மட்டும் ரைடு முடியிறப்பையும் எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கலனா எம்பி வீட்டுக்கே ரைடு போனதுக்காக நம்ம ஹீரோவை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தனக்கு கிடைச்ச க்ளூவெல்லாம் ஒண்ணு சேர்த்து அந்த வீட்டுல ஆர்கிடெக்ட் பண்ண செவருக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். அதுல இருந்து எம்பி லட்சக்கணக்கில் பதுக்கி வச்சிருந்த பணத்தையும் வெளியே எடுத்துறான். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல இருக்க ஒரு பாதாள அறையவும் கண்டுபிடிச்சு உள்ள பதுக்கி வச்சிருந்த பல கோடிக்கணக்கான கருப்பு பணத்தையும் வெளியே எடுத்துறான். அதுக்கப்புறம் தோட்டத்து பக்கம் தோண்டி உள்ள புதைச்சு வச்சிருந்த கருப்பு பணத்தையும் கண்டுபிடிச்சிடறான். ஐடி டிபார்ட்மெண்ட் கலெக்ட் பண்ண பணத்தை எல்லாம் எண்ணிட்டு இருக்கப்ப எம்பி ரொம்பவே கோவப்பட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து தெரியாம மேல பார்த்து சுட்டுறாரு. பார்த்தா ஒரு சுட்டதுனால சீலிங்ல இருந்து தங்கம் மலையாட்டம் பொழிய ஆரம்பிக்குது. கலெக்ட் பண்ண தங்கத்தெல்லாம் எடை போடுறதுக்கு எடை மிஷின் பத்தாதனால இந்த பக்கம் ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு அந்த பக்கம் தங்கத்தை வச்சு எடை போடுறாங்க. உங்களுக்கு நம்ம ஹீரோ நடத்தின இந்த ரைடை தடுக்கிறதுக்காக எம்பி என்னெல்லாம் பண்ணாருங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட்ல TWRன்னு போட்டு போயிருங்க.